வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டிக்கு வந்திருக்கோம். கோயில்பட்டியில் நம்ம இன்றைக்கி ஒரு பம்பு செட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி தான் வந்தோம் நாங்கள். ஏன் இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள், அதை எட்டி பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. பக்கத்துலேயே கோயில் இருக்குங்க. என்னது கொய்யாப்பழம், இதில் ஃபுல்லாக மக்காச்சோளம் இருக்குது. என் தம்பியை தான் நீங்கள் பார்க்கணும், செம்மையாக இருக்கான் பாருங்க. அங்கே ஒரு தொட்டில் கட்டி போட்டிருக்கு, அதில் போய் படுத்துட்டான். இல்லை எங்கே பம்பு செட் இருக்குன்னு தெரியல. நம்ம வந்துட்டோம் நம்ம பாட்டுக்கு. அதான் பம்பு செட்டோ. எனக்கு ஒரு வாய் தான். ஊரில் முளைச்ச கொய்யாக்கா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். எனக்கு ஒரு கடை கொசு கசு பார்த்தீங்களா. பம்பு செட்டு போட்டு விட்டுருவாங்க, நல்லா இருக்கு பாருங்க இடம். இந்த சுற்றி உங்க முள்ளுக்காடு சுற்றி இந்த ஊரில் அதிகமாக இருக்க மரமே இந்த மரம் தான். நான் இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னா, நான் 4th படிக்கும்போது வந்தேனோ 5th படிக்கும்போது வந்தேனோ. ஆமாம் ஆமாம் 5th படிக்கும்போது வந்தேன். 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் எத்தனை படிச்சுட்டு இருந்தேன். சொன்னேன் நான் அதானே சொன்னேன். நான் 5ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1 8 வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த ஊருக்கு வந்து. ஆனால் ரொம்ப கஷ்டங்க இந்த ஊருக்கு வர்றது. எவ்வளோ பஸ்ஸு பிடிச்சி வந்துருமா, ரொம்ப உள்ளத்தள்ளி இருக்குது. அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு பம்பு செட்டு பட்டாச்சு. நம்ம எப்படி அதை ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, மழை கஞ்சி ஈர நேரம் தான். இப்போ மோட்டர் போட தேவையில்லை, ஒன்று தான் போதும். இங்கே பாருங்க, குடிக்கலாம். ஒரு வயத்தால யாராச்சும் பரவாயில்லத்தா பல்லுசி. அப்படி திரும்பி அந்த பக்கமா திரும்ப தண்ணி அந்த பக்கம் திரும்புறேன். பிக் பாஸ் திவாகர் மாதிரியே கண்டுட்டேன் பாரு. நல்லா இருக்கும். அம்மா தர்பூஸ் பிக் பாஸ் திவாகர் மதி மதி இப்படி சொல்லி நடிப்பு அரக்கன். இங்க இருங்க. சரி, நாங்களும் போய் குளிக்க போகிறோம். குளிச்சு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கே இருக்கிற ஓடையெல்லாம் அப்படி போகுது தண்ணியெல்லாம். நாங்களும் போய் குளிச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அன்னைக்கு குளிக்காம போங்க. சரி, நம்ம இப்போ போய் குளிக்கலாம். நானும் வைரல் ஆயிடுவோம்ல. வைரல் ஆயிடுவேன். மாட்டிக்கினாரு ஒருத்தர். நம்ம குளிச்சாச்சு. என் தம்பியெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம புளியங்காய் பறிச்சோம், பார்க்கலாம். அதெல்லாம் ஃபுல்லாக புளியங்காய் தான். என்னம்மா
இந்த வரேன் இருங்க. சின்ன பிள்ளைங்க 8 மணிக்கு. நானும் 5 நிமிஷம் அந்த குளிப்பேன். பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாமே இருக்கும். முருங்கன் தோட்டம் இந்த பக்கம் இந்த இடத்துல முருங்கை தோட்டம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஊமத்தம்பூ, கிளைட்டோரியா டெர்னேஷியா. இதான் அரை வெடிக்கணி. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளியங்க பாருங்க, பத்தாது நம்ம குடும்பத்துக்கு. புளியங்க எங்கே போனாலும் இந்த புளியங்க ஆசை விடாது. நிறையா இருக்கு பாருங்க கொத்து கொத்தா. இங்கே பாருங்க எல்லாம் விளையாண்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இந்த பையங்களை பாருங்க. பாருங்க செம்மையா இருக்கு. நத்தை இப்போ நம்ம கிளம்பியாச்சு. எங்கள் அம்மா நடந்து வராங்க. இந்த இங்கே தான் கோயில் இருக்கு. வரதுனால அப்படியே எல்லாரும் சாமி கும்பிட்டு வரலான்னு பெரியம்மா சொன்னாங்க. நம்மளே சாமி கும்பிட்டுருவோம். சங்கு சங்கா நத்தையா நம்ம இங்கே கோயில் இருக்கிறதுனால நம்ம வந்து செப்பலை வந்து அந்த சைடே கட்டிட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ தான் செப்பல் போட போகிறோம். எங்கே போகுது அங்கே பார்த்து தண்ணியே இல்லை. என் தம்பி மதிக்கு வந்து வாட்டர் மெலன் ஸ்டார்னா ரொம்ப பிடிக்குமா. கால் அதுல தான் வச்சேன். ஏங்க இந்த சைடு வழியா வரணும், அதான் விழுந்தேன். இது கூட தெரியாமல நீ நடந்து வர. இதுலலாம் பயிர் ஏதாவது விளை கரும்பு விளையப்படுவாங்கன்னு நினைக்கேன். இந்த கரும்பு விளையப்படுவாங்க. கரும்பு எங்க கரும்பு கரும்பு மட்டும் கரும்பா மூங்கிலா கரும்பு பாரு கரும்பு யாய் மக்கா சொன்னா கேளு. மாற்றி மாற்றி பேசுதான் பாருங்க. கரும்பு எடுத்து மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. ஏய் போயிட்டு இருக்கோமா, போகிற வழியிலே நிறையா நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் வரும்போதே. அதுக்கப்புறம் தான் விளாக் எடுக்கணுங்க ஞாபகமே எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படியெல்லாம் இல்லை, இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன எல்லாம் பார்த்தோம் அப்படி நாங்கள் காமிக்கோம். என்ன மரம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. மரம் இது வந்து மஞ்சனத்தி மரமா? ஏன் மஞ்சனத்தி? ஆனா படத்தை பார்க்க ஏதோ கன்றாவியா இருக்கு. ஏன் அது ரொம்ப இது மெடிசன் தருவி. மெடிசன்னாலே பார்க்க ஏதாவது. இது காய் பழுக்கல. அதுவா காய் வந்து கருப்பா இருக்கும். கருப்பா இருக்கும். இது காய். இது வந்து மஞ்சனத்தி அப்படின்னு இப்போ உள்ளதுக்கு நோனி ஃப்ரூட்டு. நோனி 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 நானி நோனி நேனி நானு. இது தெரியல தெளிவா. பாருங்க பனை மரம் நிறைய இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? நிறைய இருக்கு கொத்து கொத்தாட்டு. அதான் இங்க ஒரு கோயில் இருக்கு. மரத்தை பாருங்க, மரத்தை கோயில் வச்சு கும்பிடுறாங்க. அடுத்து இன்னொன்று உங்களை காமிக்க பாருங்க. பாப்பா தலையை பாருங்க. ஹாய், இது என்ன கல்லுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாருங்க, இதான் சுமை தாங்கி கல்லாம். எதுக்கு இந்த கல்ல வைக்காங்க? நீயே சொல்லிடு. இல்லைங்க, எங்கள் அம்மா வர காய்ச்சி பிடிச்சிருந்து கொடிக்கா காயம். சொல்லுங்க, இது என்னது?
இது என்ன? சுமை தாங்கி. அது தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கன்சீவ் ஆகிருக்கும்போது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவை அந்த கல் வைப்பாங்களாம். இந்த கல் வச்சு ரொம்ப வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேலே இருக்க கல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்காரங்க பொங்கல் வைக்கணுமாக்கா, பொங்கல் வச்சு சாமி கும்பிடணுமா. அப்படின்னா தான் அந்த சுமை இறங்கிருச்சுன்னு அர்த்தம். இது ஒன்றும் கும்பிடுற மாதிரி ஒன்றும் தெரியல. தம்பி அவ்வளோ கன்சீவாக இருக்கு போல. ஒன்றும் இல்லைக்கா, நான் வந்து சாப்பாடை நல்லா வயிற்றுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். மோட்டரில் குளிக்கணும்னு ஆசையாக இந்த வழியாக தானே வந்து வரும்போது இந்த ஊரில் இந்த மாதிரி கிணறு நிறையா இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை, குப்பை தான் கிடக்கு. நானும் எங்கள் தம்பிங்க என்ன பண்ணாங்க, வரும்போது இந்த கிணறு ரொம்ப தெளிவாக இருக்குது, தண்ணி வேணால் இறச்சி குளிக்கலாம். நான் காட்டுட்டா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு தாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ கிளியராக குப்பையே இல்லாமல் இருக்கு. இதை விட இன்னொரு கிணறு உண்டு, அது நல்லா சுத்தமாக இருக்கும். அதை காட்டுதான். இப்போ வேறு வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. வரும்போது ஆனால் வேறு வழியாக வந்தோம். இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. இந்த ஊர் கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் சுற்றி முள்ளுக்காடாக இருக்குது. அது மட்டும் பாருங்க, இதில் தான் வாழைப்படம் எடுத்தாங்க. நான் தான் டேரக்டர், நான் தான் எடுத்தேன். ஆமாம், இவன் தான் எடுத்தான். நல்லா தானே இருக்கும். கொடுக்கா சாப்பிடுறோம். வாழைப்படம் கதை அமைப்பாளர் யாரும் இல்லை, நான் தான். இந்த படத்தை எல்லாம் சொன்னது நான் தான். அதான் நான் லவ் பண்ண டீச்சரை இந்த கதையில கொண்டு வந்துட்டேன். இது என்னது? இதுவா? இது எங்க தாத்தா கட்டின கோவிலா? கோவில். இது ஒரு கோவிலாம். நான் ஏதோ என்ன சொல்லுது, இந்த அரசாங்கம் முத்தம்மன் கோயில் எங்க தாத்தா கட்டினது. அது பேர் என்னன்னு மறந்து போச்சு. அந்த மாதிரி இருக்கு. முள்ளுக்காய். நடந்து போகிற வழியில் ஒரு சின்ன பார்க் இருந்தது. ஒன்றும் இல்லை, இந்த ஊஞ்சல் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு சைடு அந்த சைடில் கோயில் இருக்குது. மணி எத்தனை கிஃப்ட்டுன மாதிரி இருக்குது. மணி இப்போ 4:20, ஏதோ 6 மணி மாதிரி இருக்குது. அப்புறம் நாங்கள் இந்த வழியாக நடந்து வந்துட்ருக்கோம். இது வந்து இந்த மனநல பாதிக்கப்பட்டவருக்கு அவங்களோட காப்பகம். இது நிறைய பராமரிப்பு நடக்கு. இது ஒரு கோவில் போல் அழகாக இருக்கான இந்த கோயில் பார்க்க. நிறைய பூவெல்லாம் வச்சு இவருங்க ஆடு மேய்க்காங்க இந்த சைடு. இந்த ஊர் பேர் வந்து செம்மபுதூர். நான் பார்த்தேன், அங்கே வந்து உள்ள மனநல பாதிக்கப்பட்டிருந்தோம். அதான் வாக்கிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். இதுதான் அந்த இடம். இங்கே பாருங்க செடி. இந்த தெருல தான் நம்ம பெரியம்மா வீடு இருக்கு. பாருங்க எல்லாம் இங்கே இந்த தெருல இருக்க இந்த சைடு இருக்க வீடெல்லாம் நான் இப்போ உள்ள வீடாக இருக்குது. இந்த சைடு இருக்க வீடெல்லாம் பழைய காலத்து வீடாக இருக்குது. நம்ம பெரியம்மா வீடு நல்லா பழைய காலத்து வீடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் பெருசாக பழைய காலத்து வீடானா நீட்டாக அப்படி இருக்கும், பர்ஃபெக்டாக. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ இங்கே இந்த ரோடெல்லாம் கிடையாது, அப்போ மண் ரோடு. இப்போ வந்தப்போ ஷாக் ஆகிட்டு வராங்க இந்த கல்லெல்லாம் போட்டு. அது மாதிரி இந்த வீடு கிடையாது. அப்போது இந்த க்ரீன் கலரில் இந்த வீடு இருக்குல்ல, அது இல்லை. அந்த இடம் சும்மா கிரவுண்டாக இருந்தது, வெறும் இடமா இருந்தது. இந்த க்ரீன் கலர் தான் நம்ம பெரியம்மா வீடு. ரெண்டு மரத்தை, வேப்ப மரம், இது என்ன மரம், அரச மரமோன்னு நினைக்கிறேன். அரச மரமோ ஆலமரமோ, இந்த 2 மரமும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கி வீட்டுக்கு முன்னாடி. இதான் நம்ம பெரியம்மா வீடு.
நம்ம இப்போ பெரியம்மா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம். இப்போ நான் வீடு சுற்றி காட்டுறேன். பெரியம்மா வீட்டு என்ட்ரன்ஸ். இது வந்து முதல்ல ஏதோ ஒரு சின்ன ரூம் மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பெரிய ஹால். நடுவில் ஒரு தூண் மாதிரி நம்ம வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம பெரியம்மா வீட்டு கிச்சன். இது வந்து ஒரு ரூம். இந்த ரூமில் ட்ரெஸ்ஸெலாம் வச்சுருக்காங்க. பின்வாசல் தான் சூப்பராக இருக்கும். இங்கே நல்லா நிறைய இடம் இருக்குது. நாங்கள் இப்போ குளிச்சுட்டு வந்து துணியெல்லாம் இங்கே காய போட்டோம். இந்த இது வந்து ஒரு செட்டு மாதிரி இருக்குது. இது வந்து பாத்ரூம். இங்கே பாத்ரூம். இது வந்து குளிக்கிற ரூமு. இங்கே செடியெலாம் வச்சுருக்காங்க. இங்கே துணி சோப் போடுறதுக்கு. இது தொட்டி. இங்கே பாத்திரம் கழுவுறாங்க. இங்கேயும் இடம் இருக்குது. இதில் ஃபுல்லாக செடி நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் செடியெலாம். இந்த ஒரு தொட்டி இருக்குது பாருங்கள். இந்த தொட்டியில் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில குளிச்சு விளையாடுமா எங்கள் அம்மா சொல்லுவோம். சப்போட்டா. இங்கே தண்ணி வரும் போல். முன்னாடி மெயினில் காமிச்சோம்ல புங்க மரமாக ஆச்சு. அது பேர் என்னது, ஆலமரமும் வேப்ப மரமும். பப்பாளி. நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும் போதே பப்பாளி பறித்தோம். அது ஏன்னா பப்பாளி பிடிக்காது. எல்லோரும் சேர்ந்து பப்பாளி சாப்பிட்டாங்க. அங்கே பாருங்கள், அது 5 மணி பூவா 6 மணி பூவா தெரில. அடுத்து அந்த சைடு ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறுக்கு என்னெல்லாமோ கதை சொல்லுவாங்க. அதனால் அந்த கிணறு பக்கம் யாரும் போக மாட்டோம். இப்போ அந்த கிணறு நல்லா மாற்றிருக்காங்க போல். இது பெரியம்மா வீட்டு சைடு. இங்கே வந்து சீத்தாப்பழம் நம்ம நிறைய பறிச்சோம் வந்தோடனே. இது ஆனால் பழுக்கலை. இது வந்து ஜலதோஷம் ஆல்ரெடி. நாங்கள் இன்றைக்கி நல்லா புளியங்காய் வர சாப்பிட்டாச்சா. இந்த அம்மா வேறு புளியங்காயில் என்னமோ அரைச்சி உப்பெல்லாம் மட்டும் அரைச்சி தரேன்னு இருக்காங்க. நல்லா இந்த காலத்து வீடு. இது சைடில் வேறு ஏதோ வீடு இருக்கு போல. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. எங்க என் ஹைட்டு இது இவ்வளோ தான் இருக்குது. நான் இப்படி போனேன்னா எங்கிட்ட அம்மா ஆள் இடிச்சிடும். பாய் பாய் சொல்லி